பார்வதிக்கு வந்து இந்த ஒரு கேமை எப்படி ஆடணும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்வதி எந்த இடத்துலயுமே ஃபேக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கனியோட சிஸ்டர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரிவ்யூ மாரி வந்து குடுத்தத பார்க்க முடிஞ்சது. ஸோ யார் யாருக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்ருதீனுக்கு வந்து உங்களோட பாண்ட் எங்க அக்காவோட வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு கம்ருதீன் வந்து கனி கூட சேரும்போது அந்த ஒரு விஷயமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறம் கானா வினோத் வந்து நீங்க ஒரு செம்ம மேஜிக் பண்றீங்க. நீங்க அமித்தெல்லாம் வந்து சேர்ந்து. ஸோ கிளாப்ஸ் வந்து பறக்கும் எங்க வீட்டு தியேட்டர்ல. அவ்ளோ பெரிய ஃபேன் உங்களுக்கு நாங்க, அப்படிங்கிற மாரி வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விக்கல் சீக்கிரம் வந்து பேசாம உட்காந்துட்டே இருந்தாரு. எங்க அக்காகிட்ட இவ்வளோ பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க பழக டைம் ஆகணும்னு. அதுக்கப்புறமா உங்களோட அ ஆர்வம் எல்லாமே வந்து இந்த பிளேயரா வந்து நல்லா இருக்கு. நல்லா தான் பண்றீங்க அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா, ஸோ உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல, அது ரியாலிட்டி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஏங்கிட்டே இருந்தோம். அது ஃபைனலா இந்த வீக்கெண்ட் வந்து நடந்தது. அதே மாரி எங்க அக்காவுக்கு வந்து இன்னொரு சைடு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அத வந்து ரிப்பன் வச்சு கட் பண்ண ஒரு ஆள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அரோராவ வந்து வாய் மட்டும் இல்ல அப்படின்னா, அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரொம்ப ஒரு புடிச்ச கேரக்டர். சர்காஸ்டிக்கா நீங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவீங்க. அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சுபிக்ஷா வந்து ரொம்ப கியூட்டு, ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சபரி அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் நீ குடுப்பல்ல ஒரு வாட்டி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி அது மட்டுமே சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கனி வந்து வின்னிங் ஆர்ட்ஸ் தான் வந்து முக்கியம். அத வந்து கனி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்து கனியோட சிஸ்டர் மாரி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உங்களோட கிளாரிட்டி வந்து நீங்க பேசும்போது வந்து சூப்பர்வா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க திவ்யாக்கு. கடைசியா வந்து பார்வதிக்கு. ஸோ பார்வதி தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட கன்டென்ட் கிவர். ஸோ கேமை எப்படி தெரிஞ்சிருக்கு, அது கேமை பற்றி பயங்கரமாக தெரிஞ்சிருக்கு. கேமை எப்படி ஆடணும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே வந்து நீ எந்த இடத்துலையுமே வந்து ஃபேக் பண்ணல. நீயா இருக்க பத்தியா, அதுதான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ பார்வதிக்கும் நம்ம அ ச விஜிக்கும் வந்து 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, சர்வைவல் வந்து இவங்க 2 பேருமே வந்து ஒன்றா இருந்தாங்க. பட் வேறு ட்ரைபு. பட் 2 பேருமே ஒரே ஷோவில் இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் விஜயை வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு. சரி, விஜய் வந்து நேற்று ஷோ வந்து பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கனி பற்றி அவங்க பேசினது எல்லாமே அதெல்லாம் வந்து பார்க்காம விட்டாங்க. பட் எனிவே அவங்க வந்து ரொம்ப நார்மலாக தான் வந்து எல்லாருக்கும் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து விஜய் கொடுத்த ஒரு ரிவ்யூ எல்லாருக்குமே. ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.